ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே vlog தான் வந்து பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் டேஸ்னால் ஒரு 9 மணி வரைக்கும் வீடே படபடான்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நல்லா அமைதியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் வந்து சத்தமே ஸ்டார்ட் ஆகுங்க. நைட்டு வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் விளையாடுவாங்க. சம்மர் வெக்கேஷனுக்கு ஏதாவது சம்மர் கிளாஸஸ்க்கு போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சதுனால ஒரு வீக் வந்து டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சம்மர் கிளாஸ் ஏதாவது சேர்த்தலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கு. காலையில் எப்பவும் போல் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சுங்க. பசங்க வந்து இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வேலையை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு வச்சிட்டோம்னா அவங்க எந்திரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு சத்தியமங்கலத்துலேருந்து ஒருத்தங்க எடுத்துகிட்டு வருவாங்க. 2 வாரத்துக்கு ஒருக்கா கொண்டாடுவாங்க. அவங்கக்கிட்ட மாதத்துக்கு பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 வாரத்துக்கு ஒருக்கா நமக்கு வந்து வச்சிட சொல்லியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு கூடவே வந்துட்டு பாலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை கிரேவியும், கேரளா ஸ்டைலில் ஒரு கொண்டக்கடலை கிரேவியும் கொலா புட்டும் வந்து செய்யலான்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேங்க. பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. சரி இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நேரம் வந்துட்டு நமக்கு கொண்டக்கடலை வேணுங்கீழே வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவேன். அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஊற வச்சே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறதுங்க. வேணுங்கீழே வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து தாளித்து கொடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டோம்னா குக்கரில். அதனால் வந்துட்டு எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீசரில் வந்துட்டு கொண்டக்கடலையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லா ஊற வச்சு. இப்போ கொண்டக்கடலை கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்துட்டு நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுடலாம். வணங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை கிரேவினாலே எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு நல்லா புளி ஊற்றி கத்திரிக்காய் போட்டு வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த கொலா புட்டு, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி அரைக்காமல் புளியெல்லாம் ஊற்றாமல் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி பழமும் ஒரு பச்சை மிளகாயும் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா சேர்ந்து வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம புட்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு கோதுமை மாவில் செய்யலாம், அப்புறம் ராகி மாவில் கூட வந்து நம்ம செய்யலாம் கொலா புட்டு. இன்றைக்கி வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு நம்ம சுடுதண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வந்து மாவில் ஊற்றி பிணையணும். தேவையான அளவுக்கு மாவுக்கு உப்பு போட்டுட்டு பார்த்து அளவாக வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுக்கலாங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கல அப்படியே நம்ம பிடிச்ச மாதிரியே நிற்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உதிர்த்தோம்னா அது வந்து உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ தேங்காயுமே வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கரம் மசாலா தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே அரைச்சதுனால காட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெளியில் வாங்கின மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கரம் மசாலா தூளே வந்து ஆட் பண்ணாமல் மட்டன் மசாலா தூள் இருந்ததுன்னா அதுவுமே வந்து ஆட் பண்ணலாங்க. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா தூள் இல்லாமல் மட்டன் மசாலா தூளாக இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைப்பு வந்து இதில் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் வச்சு நல்லா அரைச்சி நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு கொதிச்சோன்னே கொத்தமல்லி தழை தூவி வந்து நம்ம இறக்கிடலாம். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம புளிக்குழம்பு மாதிரி சாப்பிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆத்தன்டிக்கான ஒரு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது.
கையோட வந்துட்டு புட்டையுமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அந்த புட்டு வந்துட்டு வெந்து உடையாம வரையில அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து செம சூப்பராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சுட சுட நல்லா ஆவி பறக்க கொழா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எடுத்தேன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் மாதிரி வந்து பண்ணிடுவேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடாக வந்து பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜ் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணால் ஒரு சைடு வந்துட்டு பாத்திரத்தை எல்லாம் அடுக்கி ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கீழே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாடுலர் கிச்சன் இல்லாதங்கிறதுனால நம்ம வந்துட்டு அடிக்கொருக்கா வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. இல்லைன்னா வந்துட்டு கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் வந்துட்டு அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப பெரிய பாக்ஸாக இருந்ததுங்க. நான் அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பாக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு இடத்தையும் கொஞ்சம் அடைக்காதா, அந்த பாக்ஸுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது பொருளும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. நான் அதுக்கு முந்தின நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய் க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ ஒரு பாக்ஸும் வந்து கொடுத்தாங்க. சரி அந்த பாக்ஸ்லேயே வந்து அடிக்கிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு பாச்சி குண்டை வந்துட்டு நம்ம இந்த பேஸ்கெட்டெல்லாம் வந்து வைக்கிறோம் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி வந்து நம்ம போட்டு விட்டோம்னா ஒரு குண்டாக வந்து போட்டு விட்டோம்னா கரப்பாம்பூச்சி வந்து கொஞ்சம் வர்றதில்லை. நான் வந்து ஒரு 3 மாதமாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க. கொஞ்சம் நல்லாவே வந்து கம்மியாயிருக்கு. பேஸ்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம போட வேண்டாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து புழங்குற ஜாமானங்கிறதுனால நம்ம கூட வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். ஏன்னா முன்னாடி இருந்ததுனாலும் பசங்க தப்புன்னு ஏதாவது எடுத்துருவாங்க. அதனால் வந்துட்டு நான் கூடைக்கு பின்னாடியாக வந்து போட்டு விட்டுறது, சிலிண்டருக்கு பின்னாடி அப்புறம் இந்த கூடைக்கு பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு விடையில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆகிற மாதிரி இருக்குதுங்க. இதில் வந்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கே வந்து நல்லா நீட்டாக இருந்தது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணையில் இந்த பூச்சி வர்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் வந்து படுறது, இதெல்லாம் வந்து இருக்காமல் இருக்கும். நல்லா ஒற்றை அடித்து நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு கீழே. மெயினாக வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து வைக்கீழ தான் இந்த பூச்சி வர தொந்தரவு இருக்கும். அதை பிளாஸ்டிக்காக வந்து மாற்றிட்டோம்னா, அந்த பேஸ்கெட்டை வந்து பிளாஸ்டிக்காக மாற்றிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோவா பெருசாக இருக்கிறது இல்லைங்க. பட் நிறைய பேஸ்கெட் வந்துட்டு நம்ம வாங்க முடியல. இப்போ இனிஷியலாக நம்ம வந்துட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கோம்னா கொஞ்சம் க்ளீனிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாலையும் லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி மெய்டு வருவாங்க, வந்து அவங்க மிச்ச வேலையெல்லாம் வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதையெல்லாம் வந்து பண்ணி விட்டேன்னா அவங்க வந்து கொஞ்சம் மிச்சத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து மீன் தொட்டியுமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் வந்து எடுத்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு மோட்டார் போயிடுச்சு. நம்ம டேங்க் வாங்கின இடத்துலையே வந்து சொல்லியிருக்குதுங்க, இந்த மாதிரி மோட்டார் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி. நம்ம பே பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். 1 வருஷம் ஆனதுனால மோட்டார் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு.
அதனால் அது வந்து சொல்லியிருக்கு. அது வர வரைக்கும் வந்துட்டு வீக்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்டார் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் வந்து போதும். பட் வந்துட்டு இப்போ இல்லாததுனால வாரம் வாரம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வேலையும் வந்து முடிச்சுட்டு ஹஷ்மிதா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேங்க. எனக்கு மேக்கப் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். இப்போ சாப்பிட வச்சிட்டோம்னா ஒரு 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக தூங்குவாங்க 2 பேருமே. ஸோ மத்தியானம் வரைக்குமே வந்து கொஞ்சம் ரவுஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக தெரியறது இல்லைங்க. ஹவுஸ் ஹெல்ப் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வந்து வேலை இருக்காது. துணி மடிக்கிறதும் அவங்க கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வைக்கிறதும் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சரி கையோடு வந்துட்டு துணியும் மடித்து வச்சிடலாம், இவங்க முழிச்சிருக்கிலையே, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்குனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் செல்ஃப் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரின்ட்டு நான் துணி மடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சாட்டர்டேங்கிறதுனால ஈவினிங்குமே வந்து விளக்கெல்லாம் வீட்டில் பற்ற வச்சுட்டு பக்கத்தில் எங்காவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிச்சுங்க. பட் வந்துட்டு நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பசங்க வந்து கொஞ்சம் நேரமாக தூங்கிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு சரி பீலமேடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த டைம் வரைக்குமே 9:30 10 வரைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே வந்துட்டு கோயில் வந்து திறந்து தான் இருக்கும். அதனால் வந்துட்டு பீலமேடே வந்து போயிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது பசங்களுக்கு கொடுக்கணும்ல, தூங்கி எழுந்திரிச்சோன்னே பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி கார்ன் தான் வந்து வேக வச்சுருந்தேன். உதுத்தெடுத்த கார்னில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் யூஸ்வலாக வந்துட்டு சாட் மசாலா தூள் இருந்ததுன்னா அதுவுமே கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி இல்லை. அப்படி இல்லைனாலுமே லெமன் ஜூஸ் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணாலும் அந்த புளிப்புக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி 2மே இல்லாதனால உப்பும் பெப்பர் தூளும் மட்டும்தான் வந்து தூவி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு கோயம்புத்தூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பீலமேடுக்கு வந்து கிளம்பிட்டோம். வண்டி வருது இல்லை எப்படி போடுறேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நைட் வந்துட்டு சாமியை தூங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி இருக்கும். ஜோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வைபாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே போவோம் கோயிலுக்கு அப்படின்னா வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லா சாந்தமாக இருக்கும் நமக்கு மனசுக்கு. வண்டி வருது இல்லை எப்படி போடுறேன். இந்த பூஜை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணது இல்லைன்னா ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத அப்போ உங்களால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு நாங்கள் பொள்ளாச்சி போகிறதுக்கு 11 11:15 அந்த மாதிரி டைம் ஆகிடும். ஸோ அன்டைம் ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.